வெல்கம் டு ஜேர்னி வித் விஜய். நான் உங்கள் ஜெகநாதன். ஹாய் மக்களே, பாருங்கள் நம்ம ஈஃபில் டவர் டூர் முடிச்சாச்சு. அப்படி இப்போ ஃபெரி டூர் எடுத்து அதை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க அருமையாக ஃபெரி டூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா நம்ம பாரிஸோட அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடங்கள், சின்ன சின்ன இடங்கள் அப்படி இருக்குது. ஆனால் பிரதான டூரிஸ்ட் எல்லாருமே வந்தால் போகக்கூடிய இடம் என்னென்னா ஈஃபில் டவர், அந்த பஸ் டூர், ஃபெரி டூர். இது மேக்ஸிமம் நிறைய புக்கிங்லேயே கம்பைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்ம கம்பைன் பண்ணி வாங்கலாம். இங்கே நம்ம தனித்தனியாக கூட நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். சரி வாங்க அப்படியே டூரை அப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்ம போகக்கூடிய டூரோட போர்டு. இந்த பாருங்கள், இந்த பொண்ணுங்க நேற்று எல்லாமே ரெட் அண்ட் பிளாக்கு, இன்றைக்கி க்ரீனுக்கு மாறிட்டாங்க. அவங்க டெய்லி இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு நாளுமே. இங்கே எல்லாமே ரைட் சைடில் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எதுவும் சாப்பிட்ணும், அதாவது ஃபுட்டு வச்சு எல்லாமே இது செல் பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம். போட்டுக்கு தாங்க வெயிட் பண்ணுறாங்க. சரி முடிச்சிருவோம், ஓகேங்களா? சரி, கிரவுண்ட் இருக்குங்களே. ஆஹா, மிகப்பெரிய க்ரௌடு இருக்குது. இங்கே பாருங்கள், க்ரூஸுக்கு இவ்வளோ க்ரௌடா. ஸோ சண்டேங்கிறதுனால ரொம்ப கூட்டம் இருக்குங்க. ஸ்கிப் பண்ணிடலாமா? சரி வந்தாச்சு, பார்த்துங்க. திருவிழா கூட்டமாக இருக்குங்க. போட்டுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இது பாருங்கள், நேற்றுலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. நேற்று முடிச்சுருந்துருக்கலாமோ? அவங்க நேற்று பண்ண முடியாது. டிக்கெட் ஸ்கேன் பண்ணுங்க, பண்ணால் அவ்வளோ விடுவாங்க. டிக்கெட் ஸ்கேன் பண்ணியாச்சு, உள்ளே போயிட்டுருக்கோம். இடமே இல்லை, எல்லாம் உட்காந்துட்டாங்க. போயிட்டு நம்ம எங்கே போய் உட்கார்றது? எல்லாம் மேலே தான் போகிறாங்க. சரி, நமக்குன்னு ஒரு இடம் இல்லாமலா போகும்? என்ன சொல்கிறீங்க? எப்படியும் நமக்குன்னு ஒரு இடம் இருக்கதான் செய்யும். போய் உட்காந்துருவோம், அவ்வளோதானே. போகலாம். என்னன்னா யாருமே கீழே இல்லைங்க. எல்லோரும் இந்த வியூ வேணும்னு சொல்லிட்டு மேலே போயிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்டியாக இருக்குது. பார்த்தீங்களா, ரோபமாக நிற்கிறான் பார்த்தீங்களா, கேட்குறான். இது பாருங்க, கீழே எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. சரி வாங்க, நம்ம மேலே தான் போகணும். அப்போ தானே நம்ம வீடியோ பண்ண முடியும். எல்லோரும் கீழே இருக்காங்க, நம்ம கீழே இருக்க முடியாதுல்ல. நம்ம மேலே தான் போகணும். வாங்க மேலே, அது லாஸ்ட்டில் போகணும், ஃப்ரண்டில் போகணும். எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். க்ரூஸில் ஏறி உட்காந்தாச்சு, உட்காந்து செட்டில் ஆகிடுச்சு. பாருங்கள், அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஃபெரி டூரை. பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. ஆனால் அந்த ஒரு யூரோப் கண்ட்ரியோட எல்லா ஆறுகளுமே அழகாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பாரிஸ் சிட்டியில் முக்கியமாக சென்ட்ரலில் ஓடக்கூடிய ஒரு நதி. அந்த நதி எவ்வளோ அழகாக, அதை எவ்வளோ தூய்மையாக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம சென்னையில் கூட அந்த மாதிரி தானே சொல்கிறாங்க. பூவமாராக இருக்கட்டும், அடையாராக இருக்கட்டும், ஒரு காலத்தில் அந்த மாதிரி தாங்க இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட்கள் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, அங்கங்கே உள்ள ட்ரைனேஜ் எல்லாம் கொண்டாந்து கனெக்ட் பண்ணி விட்டு
அது பக்கத்தில் போக விடாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதுவும் இந்த மாதிரி இருந்துன்னு வச்சுங்க நம்ம ஊரும் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. இப்போ இருக்குங்க பாரிஸோட போட் பயணம் நல்லா இருக்கா, பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நாட்டையும் நம்ம ஊரையும் இதே மாதிரி சுத்தமாக வச்சுக்க ட்ரை பண்ணோம். ஏன்னா இங்கேயுமே பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் கூட எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையிலே கிரேட்டுங்க. நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாரிஸ், இங்கே பாரிஸுக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 3 கோடி மக்கள், அதாவது 30 மில்லியன் டூரிஸ்ட் மட்டும் வராங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு அந்த நம்ம கிராஸ் பண்ணக்கூடிய பாலத்துலேயும் எவ்வளோ அழகாக சூப்பராக டிசைன் பண்ணி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த ஃபெரி டூர் 1 hour நீங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக, இப்போ நம்ம அந்த பஸ் டூர் போனோம் இல்லையா, அந்த மாதிரி அது ஃபுல்லாக ரோடு சிட்டிக்குள்ளே காமிச்சது. இது எங்கே அந்த சென்டரில் மேக்ஸிமம் ரொம்ப லென்த்து போகுது, அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்கிறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு டிக்கெட் காஸ்ட் என்னென்னா, தனியாக எடுத்திங்கன்னு வச்சுங்களேன் 18 euro வருது அடல்ட்ஸுக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு 8.5 euro வருது. ஆனால் நீங்கள் அந்த டவர் பார்க்குறதோட இன்க்ளூடிங் பண்ணி எடுத்திங்கன்னா, அதாவது காம்போ பேக் எடுத்திங்கன்னா 18 வராது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 euro 5 euro கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபெரி டூரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா, கண்டிப்பாக எடுங்க, நல்லாயிருக்கும். அது ஒரு 1 hour உங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நானும் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வரேன். நீங்களும் அப்படி ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லா ஏரியாவும் அழகாக காமிக்கிறேன், பாருங்கள். இங்கே பாருங்கள், மக்கள் எல்லாம் அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்தையும், ஏன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பில்டிங்கும் வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. மேலே பாலத்திலேருந்து நிறைய பேர் கை காமிக்கிறாங்க. அதனால் நம்ம மக்கள் எல்லாம் அவங்களுக்கு கை காமிச்சிட்டு அப்படி போயிட்டுருக்குறோம். இதெல்லாம் புது புது பில்டிங்ஸ், அந்த கட்டுமானங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக அப்படி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபெரி ட்ரிப்பு போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் வரணுமோ அப்படி திருப்புறாங்க. திருப்பிட்டு அப்படியே நம்ம வந்த வழி அப்படியே ரிட்டன் போகும். அந்த இதே நம்ம அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறேன். ஒவ்வொரு சில நேரம் இந்த கட்டடங்கள்லாம் காமிக்காமல் இருந்தேன், அப்போ வரும்போது அந்த சைடில் காமிச்சிட்டு இருந்தேன். இப்போது இந்த ஏரியாவில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கட்டடங்களை நான் உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். நீங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய அமைதியாகவும் அழகாகவும் இருக்குல்ல, இந்த ஏரியாவே சுற்றி சூப்பராக இருக்குங்க. ஏதோ அந்த பஸ் ட்ரிப்பை விட இந்த ஃபெரி ட்ரிப் சுற்றி எல்லா ஏரியாவும் நீட்டாக வச்சுருக்காங்க, நல்லா வச்சுருக்காங்க. குட். ஆனால் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரியே இருக்குதுங்க. அதனால் பார்த்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமை இழக்காமல் பாருங்கள். இன்ட்ரெஸ்டாக நீங்களே மாற்றிக்கிங்க. ஓகே மக்களே, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்படி இந்த வீடியோ முடிச்சுட்டு
அப்படிங்கிறது நேராக அந்த பலூனுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள் என்ன ஒரு அழகு இல்லை, அப்படியே ஈஃபில் டவருக்கு மேலே சூரியன் மின்னுறது சூப்பராக கிடச்சிது. அதுதான் அப்படியே ஒரு வீடியோவாக கிளிக் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. சூப்பரில் சான்ஸே இல்லைங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ அப்படி நம்ம அந்த பலூன் பார்க்க போகலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகநாதன். டேக் கேர். பாய்.